கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு ரோம போர்ச்சேவகர்கள் இயேசுவை கேலி செய்து, அவரை பரிகாசம் செய்து, கன்னத்தில் அறைந்து, அவருடைய முகத்தில் துப்பினார்கள். அவர்கள் இயேசுவை வாரியினால் அடித்தார்கள். அந்த வாரானது தோலினால் செய்யப்பட்டு, தோலின் நுனியில் ஈய குண்டுகள் தொங்கவிடப்பட்டிருக்கும். அந்நாட்களில் ரோம போர்ச்சேவகர் உலகில் மிக பருத்த சரீரம் உள்ளவர்களாகவும் பலசாலிகளாகவும் காணப்பட்டார்கள். இயேசுவின் வேதனை எவ்வளவு அதிகமாக இருந்திருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். ஏனெனில் அவருடைய உடைகளை கழற்றி அதன் பின்பு அவரை அடித்தார்களாம். அவருடைய சரீரத்தை சவுக்கினால் அடிக்கும் பொழுது சதை பீத்து எலும்புகளெல்லாம் தெரியும்படியாகவும் இரத்தம் பீரிட்டு வந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அடிக்கப்படுகிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்ற ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படி இயேசு தம்மை வாரினால் அடிப்பிக்கப்படுவதிலிருந்து தப்பித்துக்கொள்ள முயற்சி ஒன்றும் செய்யவில்லை. பிரியமானவர்களே, பிறகு ஏன் இயேசு ஒரு சவுக்கினால் அடிக்கப்பட்டார் மற்றும் ஏன் அவர் இரத்தம் சிந்தினார்? ஏன் தேவன் அவருடைய குமாரனுக்கு இவ்வாறு நடப்பதற்கு அவர் அனுமதி கொடுத்தார்? பிரியமானவர்களே, ஏசாயா 53ஆம் அதிகாரம் அவருடைய பாடுகளின் நோக்கத்தை அதிக தெளிவாக விளக்குகின்றது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போலவும் வழி தப்பித்திருந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினாராம். நம்முடைய மீறுதல் நிமித்தம், அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டு நொறுக்கப்பட்டார். பிரியமானவர்களே, நமக்கு சமாதானத்தையும் எல்லா நோய்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காகவும் இயேசு தண்டிக்கப்பட்டும், வாரினால் அடிக்கப்பட்டும், இரத்தம் சிந்தவும் தம்மையே ஒப்பு கொடுத்தார். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் இயேசு படுக்கையில் கிடந்த திமிர்வாதக்காரனை குணப்படுத்தும் பொழுது முதலில் அவர் அவனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்துவிட்டு பின்பு இயேசு அவனிடம் சொன்னதாவது, உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மேலும் அதற்கு பின்னர் அவனிடம் இயேசு சொன்னதாவது, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போய் என்றார். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் படுக்கையில் 38 வருஷம் வியாதியாய் கிடந்த மனுஷனை குணமாக்கினார். பின்பு இயேசு அவனிடம் சொன்னது, நீ திரும்பவும் சுகமாகிவிட்டாய் என்றும் அதிக கேடானது ஒன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று இயேசு அவனிடம் சொன்னார். பிரியமானவர்களே, நோய்களுக்கு காரணம் நம்முடைய பாவங்கள் என வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். ஆகையால் நம்முடைய நோயிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் யாராவது ஒருவர் உன்னுடைய பாவத்திற்கு பரிகாரம் செய்வது அவசியம். ஆனால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலங்களில் யாராவது ஒருவர் பாவம் செய்தால் ஆசாரியன் பாவ நிவாரண பலியாக ஒரு மிருகத்தை பலி செலுத்துவான். மேலும் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து தனது குற்றமில்லாத பரிசுத்தமான வல்லமையுள்ள இரத்தத்தை சிந்தின பிறகு மிருகங்களை பாவ நிவாரண பலியாக செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனுடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவத்திற்காக பரிகாரமாக செலுத்தப்படுகிற இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தை பலி செலுத்தப்படுகிற எந்த மிருகங்களுடைய இரத்தத்தோடும் ஒப்பிட முடியாது. பிரியமானவர்களே, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டாராம். நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடக்கிறது. பிரியமானவர்களே, ஆகையால் இயேசு ஏன் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தினார் என்று நாம் அறிந்து அதை நம்பினால் இந்த பலவீனங்களை குறித்து, மற்ற நோய்களை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, பேதுரு எழுதுகிறார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வசனத்தில் கடந்த கால தொடர்
பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஏனெனில் இயேசு மனிதனுடைய எல்லா பாவங்களையும் ஏற்கனவே மீட்டு விட்டார். உங்களுடைய பலவீனங்களையும் நோய்களையும் இயேசுதாம் அடிபட்டு இரத்தம் சிந்தி ஏற்றுக்கொண்ட உண்மையை நம்பின ஒருவர் ஏன் தமது நோயினால் கஷ்டப்பட வேண்டும்? நிச்சயமாக பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர் சிலுவையிலே எனக்காகவே அவர் தம்முடைய சரீரத்திலே காயங்களை ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாகவே அது சரீர சுகம் மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆவிக்குரிய ரீதியாக மற்றும் மன ரீதியாக நீங்கள் பட்ட காயங்களை ஆற்றும்படிதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். இந்த அதிகாலை வேளையிலும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் சரீரத்திலே காணக்கூடிய எல்லா நோய்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ராஜா, இந்த காலை வேளைக்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ராஜா, மீண்டும் ஒரு நாளை எங்களை காண செய்து உமக்கு நன்றி சுவாமி. இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா எங்களை ஜெபத்தை கேட்கும்படி அப்பா உம்மை தேடும்படி நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இயேசுவே, இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும் அப்பா. சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கணும், சமாதானம் நிறைந்த நாளாக இருக்கணும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கணும் அப்பா. எல்லா துஷ்ட கிரியைகளுக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் இருளின் அதிகாரங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது இருக்கட்டும் அப்பா. தேவ தூதர்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தேவ பிரசன்னம் எங்களை எப்பொழுதும் நிரப்பட்டும். தேவ மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆவலாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இந்த நாள் மனமகிழ்ச்சிய நாளாக இருக்கட்டும் அப்பா. வேதம் சொல்லுகிறபடி நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடி போகும். நிறைவான என் இயேசு இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா நீர் அதிசயத்தை செய்வீராக சுவாமி. பிள்ளைகளை சமாதானப்படுத்துவீராக. ஆவியானவரே, நீர் வருகிற பொழுது பலன் உண்டாகிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த பலத்தால் இந்த அதிகாலை வேளையிலே நிரப்புவீராக. இந்த நாளை நான் எப்படி சந்திப்பது? என் குடும்பத்தில் காணக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தை, அவமானம், கசப்பு, வேதனைகள், நோய்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றையாய் யோசித்து பார்க்க அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதிலும் இப்பொழுது ஒரு மாற்றத்தை நீர் கொடுப்பீராக ராஜா. இந்த அதிகாலை வேளை இயேசுவே ஒரு தைரியம் உண்டாகட்டும். பலவீனர்கள் இந்த அதிகாலை வேளையில் அப்பா அற்புத அதிசயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே அப்பா, எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறவரே, ஹல்லேலூயா, துதிக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு உரியவரே, எங்கள் ரட்சிப்பின் பலனே, இயேசு மகராஜாவே, மிகுந்த இரக்கமுள்ளவரே, உன்னதமானவரே அப்பா, எங்களுக்கு சமீபமாக இருக்கிறவரே, ஹல்லேலூயா, இயேசுப்பா, எங்களுக்கு துணையாக இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்முடைய கிருபை இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா. 1000 தலைமுறைக்கும் நீர் கிருபை செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஹல்லேலூயா இயேசுவே நீர் பாதுகாக்கிற தேவன் அப்பா. ஆமாம் ராஜா இயேசுவே, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவர் சுவாமி. வடுவாதபடி எங்களை காக்கிறவர் அப்பா. நீங்கள் எங்கள் கால் பாதத்தில் எங்கள் பாதம் கல்லில் இடராதபடி எங்களை காத்துக்கொள்ளும் தேவன் அப்பா. நீங்கள் ஹல்லேலூயா சேவரீர், சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது என்று யோபு சொன்னது போல ராஜா இயேசப்பா, எங்களை முடிவு பரியந்தம் எங்களை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தோடு இந்த அதிகாலை வேளையை நாங்கள் தொடங்குகிறோம் அப்பா. நிச்சயமாகவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய தழும்புள்ள கரங்கள் தொடட்டும் அப்பா. பலவீனர்கள் இந்த நேரத்திலும் அப்பா ஒரு புதிய பலத்தால் நிரப்பப்படுவார்களாக சுவாமி. வியாதியஸ்தர்கள் இப்பொழுதே அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் இயேசுவின் நாமத்தினாலே. யாரெல்லாம் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ராஜா இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தை தேடுகிறார்களோ அப்பா, பலவீனத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி, இந்த இயேசுவை நான் நேசிக்கிறேன், இந்த இயேசுவின் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் பாவங்களை அவர் மன்னித்து என் அக்கிரமங்களை என் மீறுதலை என்னை விட்டு நீக்கி அவருடைய தழும்புகளால் என்னை சுகமாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இயேசுவே உம்மை நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தையும் என் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையிலே நீர் தொடுவீராக ராஜா. ஆமா ராஜா இயேசப்பா, ஹல்லேலூயா இயேசுவே, இந்த அதிகாலை வேளை ராஜா அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வேளையாக இருக்கட்டும் அப்பா. சிலுவையில் நீர்
அப்பா பட்ட காயத்தின் நிமித்தமாக நாங்கள் சுகமாகிறோம், நாங்கள் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நிச்சயமாகவே இந்த அற்புத சுகத்தை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாகணும் அப்பா. ஹல்லேலூயா. உச்சி முதல் பாதம் வரைக்கும் நாடி நரம்புகள் இரத்த நாளங்களுக்குள்ளே இறங்கட்டும் உங்கள் வல்லமை ராஜா. ஹல்லேலூயா. நுரையீரலுக்குள்ளே இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. அற்புத சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கல்லீரலுக்குள்ளே இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அப்பா உம்முடைய வல்லமையும் ஆற்றலும் இறங்கட்டும். அற்புத சுகம் அங்கே உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கிட்னியில் கற்கள் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அந்த வலிகளும் வேதனைகளும் மறைந்து போகணும். அமராஜா, கிட்னியில் காணக்கூடிய கல் அது காணாமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா. எசப்பா இப்பொழுதே நீர் அற்புத சுகத்தை தருவீராக. அமராஜா எசப்பா, டயாலிசிஸ் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கருத்தில் நான் தருகிறேன். டயாலிசிஸ் பண்ணுகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவே, கிட்னியில் ஒரு புதிய ஜீவனை நீர் கொடுப்பீராக. அமராஜா, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. எசப்பா, விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புத சுகத்தை இந்த அதிகாலை வேளையில் நீர் கொடுப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. ஹல்லே, குறைவுகளை நிறைவாக்கும் தெய்வமே உமக்கு நன்றி. பள்ளங்களை நிரப்புகிறவரே உமக்கு நன்றி. கரடு முரடானதை சமமாக்குகிறவரே உமக்கு நன்றி. உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்களை தொட்டு சுகமாக்குகிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எசப்பா, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா தொட்டு சுகமாக்கும் உடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது தொடட்டும். உங்கள் தொடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, ஒரு ஜீவன் இந்த நேரத்தில் இடங்கணும் அப்பா, இறங்கணும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. எசப்பா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினாராம். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அமராஜா எசப்பா, ஹல்லேலூயா. நீர் சிந்தின இரத்தத்தினாலே நாங்கள் அடையக்கூடிய அந்த மீட்பை கண்டு அப்பா நீர் பரிபூர்ண சந்தோஷத்தோடு அப்பா நீர் இயேசுவே அதை காண்கிறீரப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா, உம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கிற பொழுது அவ்வளவு சந்தோஷப்படுகிறீரப்பா நீங்கள். அமராஜா இயேசப்பா, அதற்காக நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் உருவாக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். இயேசுவே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா மீண்டுமாய் நான் பலவீனர்களுக்காகவே நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளை அப்பா நீங்கள் சொன்னீங்க அற்புத சுகத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி, இப்பொழுதே அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த அற்புத சுகம் உண்டாகணும் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளிலே காணக்கூடிய வலி, சோல்றில் காணக்கூடிய வலிகள், இதயத்தில் காணக்கூடிய வலிகள், இடுப்பு பகுதியில் காணக்கூடிய வலிகள், மூட்டியில் காணக்கூடிய வலிகள், ஹல்லேலூயா, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாவதாக. அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும். எஸ்டடி இப்பொழுதே அற்புத சுகம், இப்பொழுதே அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தில், இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே வாருங்கள். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாகிறேன். இப்பொழுதே நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். இப்பொழுதே நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமாகி கொண்டிருக்கிறேன். இப்பொழுதே நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமாகிறேன். காரணம் இயேசுவே, நான் உம்மை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், மீறுதல் எல்லாம் நீர் உம்முடைய சரீரத்திலே அப்பா நீர் சுமந்து தீர்த்தீரப்பா. ஹல்லேலூயா. இப்பொழுதே நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்து திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயவை பெருத்து இருக்கிறாராம். இயேசப்பா, ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த நேரத்திலும் அப்பா பாவத்தினால் வந்த வியாதிகள், பலவீனங்கள், எப்படி 38 வருஷமாக வியாதியாக இருந்தவனை பார்த்து நீங்கள் சொன்னீங்களே, இனி உனக்கு வியாதி ஒன்றும் வராதபடி நீ இனி பாவம் செய்யாதே என்று சொன்னீங்களப்பா. ஒருவேளை அப்பா பாவத்தில் உழண்டு கிடக்கிற பிள்ளைகளாக இருந்திருக்கலாம், அக்கிரமத்தில் அப்பா இருக்கிற பிள்ளைகளாக இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த நேரத்தில் அப்பா சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் மாற, அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள
கொள்ள என் இயேசுதாமே நீர் உதவி செய்யணும் அப்பா. ஹல்லேலூயா. பாவங்களை விட்டு நான் ஓய்ந்திருப்பேன். நான் இந்த இயேசுவை தெய்வமாய் கொண்டிருப்பேன். அவரையே நம்பிக்கையாய் நான் வைத்திருப்பேன் என்று விசுவாச வார்த்தை சொல்லி இந்த நேரத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் இப்பொழுதே அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது அற்புத சுகம் சரீரத்திலே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுப்பா நீர் தூரத்துக்கும் தேவன், சமீபத்துக்கும் தேவன். ஆமாம் ராஜா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உதவி செய்யக்கூடிய என் தேவன் அப்பா நீங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சொன்னீங்களே அப்போ நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடும்படி, ஆபத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடும்படி. ஹல்லேலூயா. இயேசுப்பா நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல வளருவான்னு சொல்லப்பட்டிருக்கு. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொன்னீங்களா. அப்போ உங்கள் நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த காலை வேளை நீர் உயர்த்துவீராக சுவாமி. என் கொம்பை காண்டாமிருகத்து கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீர். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலும் வல்லமையும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகட்டும். எந்தெந்த பிசாசுகள் அப்பா வியாதியை கொடுத்து சரீரத்தில் அமர்ந்து இருக்கிறதோ இப்பொழுதே நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் சரீரத்தை விட்டு அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியை கொடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. தலை சுற்றல் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இப்பொழுது தேவையில்லாத அப்பா பிரச்சனைகளை கொடுத்து வயிற்றில் புண்ணு, அமராஜ வயிற்று ஃபுல்லாகவே குடல் புண்ணாவே அப்பா புண்கள், அமராஜ இயேசப்பா வேதனையும் ரணமும் ஹல்லேலூயா காணப்படுகிற இந்த கிரியைகளுக்கு காரணமாக இருக்கிற பிசாசே இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் வெளியேறும். இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் வெளியேறுன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வெளியேறு பொல்லாத பிசாசே. ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய தழும்புகளால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புத சுகம் உண்டாகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் என்று சொன்னீங்கப்பா. உங்கள் நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆற்றலை கொடுக்கிறீர். சுமக்கு நன்றி செலுத்துகிறேன். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலி சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபை இந்த நேரத்தில் வெளிப்படுவதற்காக நன்றி சுவாமி. அற்புத சுகத்தை நீர் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி. விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புத சுகத்தை நீர் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம். எப்படிப்பட்ட தலை சுற்று வாந்தி இப்பொழுது அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. எப்படிப்பட்ட ஹல்லேலூயா வியாதியின் அப்பா உச்சக்கட்டம் டயபெட்டிஸ் இயேசுவின் நாமத்தில், சர்க்கரை நோய் இப்பொழுது அப்பா அது நார்மல் ஆவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பிளட் பிரஷர் இப்பொழுது நார்மல் ஆவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா எல்லோருக்கும் உடைய தழும்புகளால் சுகத்தை நீர் இப்போ கொடுக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய தழும்புகளால் சுகம், உம்முடைய தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம், இப்பொழுதே சுகம், இந்த அதிகாலை வேளையில் சுகம், கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே சுகம். இயேசுவின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, ஜீவன் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் அப்பா. என் இயேசு கிறிஸ்துவின் ஹல்லேலூயா கரங்களிலிருந்து வரக்கூடிய அந்த வல்லமை அப்பா. இயேசப்பா ஆணிகள் கடாய்ந்த அப்பா அந்த பகுதியில் வழிந்தோடின அந்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது பெருந்தொழியாய் விழட்டும் அப்பா. ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். பிசாசுகள் வெளியேறணும். வியாதிக்கும் அப்பா பலவீனத்தையும் கொடுக்கிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. வியாதியை கொடுக்கிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு விலகி போவதாக சுவாமி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சரீரத்தில் அற்புத சுகம் உண்டாகணும் அப்பா. பலவீனங்களில் பலன் தருகிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதுகுத்தண்டில் வலி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக ராஜா. எலும்புகளில் காணக்கூடிய பிரச்சனைகள் வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுள். நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசுகிறேன். பொல்லாத பிசாசே வியாதியை கொடுக்கிற ஆவிகள் வெளியேறட்டும். வியாதியை பார்த்து நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிளட் கேன்சர் இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகணும். எஸ்டடி மருத்துவர்கள் ஆச்சரியப்படும் வண்ணமாக ரிப்போர்ட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாற கடவுது. அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும். இந்த நிமிஷமே உண்டாகட்டும். ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய தழும்புள்ள கரங்கள் பிள்ளைகளை தொடட்டும். வேதம் சொல்கிறது விசுவாசமுள்ள ஜெபம்தான் பிள்ளையாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் சரி அற்புத சுகம் இப்பொழுது உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் சொல்லுகிறாராம். ஹல்லேலூயா. இயேசப்பா நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் நம்புகிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவே நான் உண்மை நம்புகிறேன். ஹல்லேலூயா. இயேசப்பா பக்தன் சொல்லுகிறேன் கர்த்தரே எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிறேன் கண்மலையுமா இருக்கிறார். இயேசப்பா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள்
கட்டுகளிலிருந்து எல்லா இக்கட்டிலிருந்து அவர்களை அவர் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நேரத்திலும் அப்பா எஸ்அப்பா ஹல்லேலூயா, யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, நெருக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், கட்டுகள் எல்லாம் இந்த நேரத்தில் அறுக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். எப்படிப்பட்ட வியாதியும் இந்த நேரத்தில் மறைந்து போகட்டும். அப்போ உம்முடைய தழும்புகளால் சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் தழும்புகளால் வியாதிகள் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். அதிகாலை வேளையிலும் அப்பா உன்னதமான தெய்வமே அற்புத சுகத்தை நீர் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ராஜா. சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனா இருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி. கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் அற்புத சுகத்தை கொடுத்தல்லுங்க. இந்த நாள் அப்பா சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வெளிப்படட்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இப்பொழுதே அப்பா அளவில்லாத உம்முடைய வல்லமையும் ஆற்றலும் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய அக்கினினால் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்க. ஹல்லேலூயா, ஒரு ஜீவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இப்பொழுது இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு அப்பா முதியவர்கள் வரைக்கும் காணக்கூடிய அத்தனை பேருடைய சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே எல்லா வியாதிகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் அப்பா பரிபூர்ண சுகத்தோடு நின்று சாட்சி கொடுக்க ஆண்டவர் கிருபை பாராட்டி விடுவீராக. அளவில்லாத உம்முடைய கிருபை உள்ள கரங்களில் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சட்டைகளுக்குள்ளாக தருகிறேன் சுவாமி. மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அமராஜா, அதிக கிருபை இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஊற்றுங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க அப்பா. கட்டுங்க பாவா, ஒவ்வொரு பிள்ளைகளையோட குடும்பங்களையும் கட்டுங்க. ஹல்லேலூயா, மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.